நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் உதிரவேங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு மரவகை தாவரம். ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம் சொல்லலாம் இந்த உதிரவேங்கை. இதற்கே உதிரவேங்கை அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, பார்ப்பதற்கு வேங்கை மரம் போலவே இருக்கும். ஆனால் அந்த மரப்பட்டை பார்க்கும்போது பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த மரப்பட்டையை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் ஊற வச்சோம்னா அந்த தண்ணீரே பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக மாறுவதை பார்க்கலாம். அதனால தான் இதற்கு உதிரவேங்கை அப்படின்னு பேர். இந்த உதிரவேங்கையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். உதிரவேங்கை குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உதிரவேங்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு 7 வகையான கெமிக்கல் ஆல்கலாய்ட்ஸை மட்டும் பிரித்து எடுத்து அதை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயின்னு சொல்லக்கூடிய முடக்குவாத நோய்க்கு கொடுக்கும்போது எந்த விதமான நல்ல பலன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முடக்குவாதத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்குனியா காய்ச்சல் வந்த பிறகு அல்லது சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான வைரல் காய்ச்சல் அது வந்த பிறகு பார்த்திங்கன்னா முட்டுகளுக்கு வலி, அந்த முட்டுகள் வீக்கத்தோடு கூடிய ஒரு வலியாக ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த உதிரவேங்கை. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா முட்டு வலி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட முட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து வலி, அல்லது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அல்லது சயாட்டிகா பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உதிரவேங்கையிலேருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை அதை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் தண்ணி, இந்த மரப்பட்டையை 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைக்க வேண்டும். 1/2 லிட்டர் தண்ணீரை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 3ஆக பிரித்து காலை உணவுக்கு முன்பு, மதியம் உணவுக்கு முன்பு, இரவு உணவுக்கு முன்பு 3 வேளை எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு 30 நாட்கள் இந்த உதிரவேங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை குடிக்கும்போது எந்த வகையான முட்டு வலிகளாக இருந்தாலும் அந்த வலியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் இந்த உதிரவேங்கையை எடுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், நிறைய ஆல்கலாய்ட்ஸில் ஒரு 8 வகையான ஆல்கலாய்ட்ஸை மட்டும் பிரித்து எடுத்து அதை ஒரு மாத்திரையாக செய்து அதை இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய சேர்ந்து ரொமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு ஒரு கிளினிக்கல் ட்ரையலாக நோயாளிகளுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அவங்க ஸ்டீராய்டு மருந்துகளோடு சேர்த்து இந்த ஒரு மாத்திரையை இப்போ கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2010 நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ரிசர்ச். 5 வருடம் முடிந்த பிறகு அவங்க கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட்ஸ் என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்குது அந்த பேஷண்ட்ஸ்க்குன்னு எடுத்து பார்க்கும்போது முட்டுகளுடைய தேய்மான அளவில் நல்ல ஒரு மாற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது எந்த வகையான வலி மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட, ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களுக்கு என்ன ஆகும்னா முட்டுகளில் கடுமையான அந்த தேய்மானம் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா முட்டோட இயக்கமே மிகப்பெரிய அளவில் குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அது நல்ல வகையில் மாற்றம் அடைவதை கண்டுபிடித்தார்கள். 2வது, காலையில் எழுந்து கொள்ளும்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க எழுந்து உட்காந்து ஒரு 5 நிமிடம் லேசாக கால்களை நகர்த்தி கைவிரல்களை மடக்கி நீட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த உதிரவேங்கையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல மாற்றம் அடைந்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். 3வது,
ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா உடனே அவர்களுடைய பலவீனமான முட்டுகளில் கடுமையான வீக்கம் வலியும் ஏற்படுவது இருக்கும். இந்த உதிரவேங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஒரு வீக்கம் மற்றும் வலி வரக்கூடிய அளவில் ஒரு கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருந்ததை பார்த்தாங்க. மிக முக்கியமானது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கும்போது நாளுக்கு நாள் ஸ்டீராய்டு மாத்திரையுடைய அளவு, வலி மாத்திரைகளுடைய அளவு அதிகமாகிக் கொண்டே போகக்கூடிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் அந்த உதிரவேங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை சேர்த்து கொடுக்கும்போது அவர்கள் கணிசமான அளவு அவங்க சாப்பிடக்கூடிய மாடர்ன் மெடிசன்ஸை குறைக்க முடிந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரவேங்கை ருமட்டாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடவியல் நிபுணத்துவம் கொண்ட ஒரு மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை மட்டும் கொடுக்கும்போது மருத்துவ ரீதியாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இதை உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக சுலபம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் சூரணம் போட்டு கொதிக்க வைத்து, அல்லது மரப்பட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அந்த மரப்பட்டையே போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை காலை மதியம் இரவுன்னு 3 வேளை பிரித்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் முடக்குவாதம் சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். சளி ஏற்படுது, சளி ஏற்படணுன்னா கழுத்தை சுற்றி வீக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வீக்கம் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட மருந்துகளை சாப்பிடும்போது கூட சில நேரங்களில் அது குறைவதற்கு நாள் ஆகிறது அல்லது குறையாமல் போகிறத கூட நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது கூட மிகச் சுலபமாக இந்த உதரவேங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை சாப்பிடும்போது இம்யூனாலஜி சம்பந்தப்பட்ட உடல் நோய்களிலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். இதை கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனமும் எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையும் சேர்ந்து இம்யூனாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி அதன் பிறகு அதுபட்ட ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது எலிகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடிந்தது. பொதுவாக உடலை தாக்குகின்ற நோய்கள், உதாரணத்துக்கு சொன்னோன்னா டியூபர்குலோசிஸ், லெப்ரசி, அதே போல் அடிக்கடி தொண்டையை பாதிக்கக்கூடிய உள்நாக்கு அழற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா வயசு 35 இருக்கும், ஆனாலும் டான்சில் ப்ராப்ளம் மாதத்துக்கு ஒரு முறை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் வேகமாக குணமாக்குவதற்கு, சரி செய்வதற்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உதிரவேங்கை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. அதே போல் உதிரவேங்கையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்திற்கு பலமளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் உடனே ரொம்ப அசதியாக இருக்குது, காலையில் எழுந்துக்கும் போது அசதியாக இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னா உடலில் தேவையான சக்தி இல்லாமல் இருப்பது. அவங்கெல்லாம் இன்றைக்கு நிறைய உற்சாகபானத்தை சாப்பிட்றதுக்கு பதிலும் விட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு பதிலாக உதிரவேங்கையிலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து சாப்பிட்டாலே அவங்க உடம்புல நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த உதிரவேங்கையை பொறுத்தவரையிலும் முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், சிக்கன்குனியா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்து. நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கோளாறுகளுக்கும் வேகமாக குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து. இம்யூனாலஜின்னு நம்ம சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இது ஒரு சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்த முடியும்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான பிரச்சனைகள் மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கின்றன. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி ஜல்லிக்கட்டிற்கு எதிரான கருத்துக்களை மீண்டும் கூறியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தில் ஏதோ ஒரு சில பகுதி மக்களால், ஒரு சிலரால் ஆடப்படுகிற ஒன்று, பெரும்பாலான தமிழர்கள் அதை ஆதரிக்கவில்லை என்பது போன்ற ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில பாஜக கட்சி தலைவர்களும் கூட
தங்களுடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த மேனகா காந்தியின் கருத்துக்கு மாற்றான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டை அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற போது அது தமிழர்களுடைய பெரும்பான்மையான உணர்வு இல்லை என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், தமிழர்களுடைய பெரும்பான்மையான உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. ரெஃபரண்டம் நடத்தினார்களா? கருத்து கணிப்பு நடத்தினார்களா? மக்களிடம் கேட்டறிந்தார்களா? இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தான் இன்றைக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. அந்த கட்சிகளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது தமிழக மக்களின் உணர்வுகளை பற்றி ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் இந்த கருத்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதற்கு சில தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் என்பதையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டும். அதாவது பாரம்பரிய விளையாட்டு என்கிற அடிப்படையிலேயே அதை அனுமதிக்க முடியுமா, பாரம்பரியம் என்கிற அடிப்படையிலேயே ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி. அப்பொழுது மதிப்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்பது, இது நீங்கள் பாரம்பரியம் என்று சொன்னால் சதி முறை அல்லது குழந்தை திருமணம் போன்றவையும் பாரம்பரியம் தானே, அவற்றையும் அனுமதிக்கலாமா என்று கேட்கிறார். ஆக பாரம்பரியம் என்பது எப்போதுமே அது பழமைவாதம் சார்ந்தது, பிற்போக்கானது என்கிற ஒரு பார்வை உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் அணுகப்படுகின்றன. அதாவது ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஏதோ நவீனமான சிந்தனைகளை கொண்டவர்கள், மனிதாபிமானம் கொண்டவர்கள் போன்றும், ஜல்லிக்கட்டை ஆதரிப்பவர்கள் எல்லாம் ஏதோ பழமைவாத சிந்தனை, பாரம்பரியத்தில் மூழ்கி கிடப்பவர்கள் என்பது போன்றும் ஒரு தோற்றம் இங்கு உருவாக்கப்படுகிறது. இது எல்லாமே மிக மிக தவறான கருத்துக்கள், ஆபத்தான கருத்துக்கள். ஏனென்று கேட்டால், இந்த ஜல்லிக்கட்டு என்கிற விளையாட்டு என்பது முதல் விஷயம், மேனகா காந்தி அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயம் என்பது இது பெரும்பான்மையினருடைய ஒரு கருத்தா என்பது. நம்முடைய ஜனநாயக அமைப்பு என்பது, நம்முடைய பண்பாட்டு வாழ்க்கை என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அதில் சிறு சிறு பண்பாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கூட அடிப்படையாக சில பண்பாட்டு உரிமைகள் இருக்கின்றன. இந்திய ஜனநாயகம் என்பதும் அல்லது இந்திய அரசியல் சாசனம் என்பதும் பல்வேறு விதமான பண்பாட்டு உரிமைகளை அங்கீகரிப்பது அல்லது அவற்றிற்கிடையே சமநீதியை பேணுவது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய பண்பாட்டு தலங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் தளம் என்பது அதன் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. பல மொழிகளை பேசக்கூடிய தேசம், பல பண்பாடுகளை பின்பற்றக்கூடிய தேசம் இது. இவற்றிற்கிடையே இணைக்கக்கூடிய கன்னி என்பது இந்த சமத்துவம் தான். மாறாக பெரும்பான்மை மக்கள் நம்பக்கூடிய பண்பாடுகள் தான் அல்லது பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கைகளுக்குத்தான் இடம் இருக்கிறது. சிறு பகுதியினர், அதாவது தமிழ்நாட்டிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகளை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள், பழக்க வழக்கங்களை கொண்ட மரபுகளை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். எல்லா பண்பாடுகளுக்கும் அவரவர்கள் அளவில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்படி இருக்கிற போது இந்த பண்பாட்டிற்கு அவர்கள் ஒரு சிறு பகுதியினர் தான் ஆதரிக்கிறார்கள், நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது என்பதே ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு கருத்து. அதனால் பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற விவாதத்திற்கே இதில் இடமில்லை. ஜல்லிக்கட்டை ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களோ நடத்த விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, அது சட்டப்படி சரியானதா இல்லையா என்பது மட்டும்தான் கேள்வி. சட்டத்தில் இது போன்ற காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்குகளின் பட்டியலில் காளை சேர்க்கப்பட்டிருக்கிறது, எனவே மஞ்சு விரட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். வனவிலங்குகள் என்ற பட்டியலில் நீங்கள் அப்படி பார்த்தால் யானைகள் வராதா? எத்தனை கோயில்களில் நாம் யானைகளை கட்டி வைத்திருக்கிறோம், அதை இவர்கள் யாராவது எதிர்க்க தயாராக இருக்கிறார்களா? அதே போல் நிறைய காளைகள், நீங்கள் உயிர்களை துன்புறுத்துவது தொடர்பான ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். காளை மாடுகள் துன்பம் அடைகின்றன என்று. இப்படி சொல்லக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் ஜல்லிக்கட்டு என்கிற விளையாட்டையே பார்க்காதவர்கள். ஒரு சிலர், அதாவது அந்த மாட்டிற்கு சாராயம் கொடுப்பது அல்லது சட்டவிரோதமான செயல்களை செய்வது போன்ற விஷயங்களின் மூலமாக ஒரு வெறியூட்டுவதற்காக சில சமயம் செய்வதுண்டு. அதையெல்லாம் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோதே தடை செய்து அதற்கு ஒரு ஒழுங்குமுறை நெறிமுறைகளை கடந்த திமுக ஆட்சி வெளியிட்டது. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களால் அந்த நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாததால் அதை காரணம் காட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு என்பது இன்றைக்கு தடைக்கு உள்ளாகி நிற்கிறது. ஆக நெறிமுறைகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்கள் இதை துன்புறுத்துவதற்காக வளர்ப்பதில்லை, அது தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, தாங்கள் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக ஜல்லிக்கட்டை அவர்கள் வளர்க்கிறார்கள். ஒரு விவசாயியினுடைய வாழ்க்கையில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மொத்த குடும்பமும் ஒரு மொத்த கிராமமும் அந்த மாட்டை போஷிக்கிறது, பாதுகாக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு மாட்டினுடைய திமிலை பிடித்து கொண்டு ஒருவர் சில அடி தூரம் ஓடுவது என்பது அந்த மாட்டிற்கு துன்பம் விளைவிக்கிறது என்று சொல்கிறவர்கள் ஒரு தினமும்
இது போன்ற மாமிச கிடங்குகளுக்கு அல்லது மாமிசம் வெட்டுகிற இடங்களுக்கு அனுப்பப்படுகிற ஆயிரக்கணக்கான காளை மாடுகளை பற்றி எப்போதாவது கவலைப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் பசுமாட்டை பற்றி பேசுவார்கள், காளை மாட்டை பற்றி பேச மாட்டார்கள். இது எல்லாமே ஒரு விதமான ஒரு அரசியல் பின்புலம் அதற்கு இருக்கிறது. ஏன் இவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை நீங்கள் இப்படி தொடர்ந்து அவர்கள் இந்த தடைக்காக சில அமைப்புகள் தொடர்ந்து போராடுகின்றன என்றுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். நிச்சயமாக இது வெறுமனே மனிதாபிமானம் சார்ந்த நோக்கமோ, ஜல்லிக்கட்டு மாடுகள் அல்லது ஜல்லிக்கட்டு மாடுகளால் குத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற நோக்கம் எதுவுமே இதில் கிடையாது. ஏனென்று கேட்டால் ஜல்லிக்கட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர்கள் ஒரு சிலர் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற அடிப்படையில், காயப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த விளையாட்டை தடை செய்யலாம் என்று சொன்னால், நீங்கள் கிரிக்கெட் போன்ற விளையாட்டில் விளையாடக்கூடியவர்கள், பாராசூட்டில் இருந்து குதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட உயிரிழக்கிறார்கள். அதுக்காக பாராசூட்டிலிருந்து குடிக்கக்கூடிய இந்த விளையாட்டை நீங்கள் தடை செய்வீர்களா? இப்போது கூட ஒரு வீரர் இறந்து போனார், அந்த பாராசூட் கூட விரியாமல். அதை நீங்கள் தடை செய்வீர்களா? கிரிக்கெட் பந்துகள் பட்டு மனிதர்கள் விளையாட்டு வீரர்கள் இறந்து போகிறார்கள், அதை நீங்கள் தடை செய்வீர்களா? மாறாக ஜல்லிக்கட்டு மாடுகளால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கான பாதுகாப்பு உபகரணங்களை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த அணிகலன்களை, இந்த பாதுகாப்பு கவசங்களை போட்டுக்கொண்டு நீங்கள் அந்த விளையாட்டில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுங்கள். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்த விளையாட்டையே தடை செய்வேன் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் தெளிவானது. ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட 137 வகையான காளை இனங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன. இன்றைக்கு அவை அருகிப்போய் ஒரு சில காளை இனங்கள் தான் மிஞ்சி இருக்கின்றன. பராமரிப்பின்றி பாதுகாக்கப்பட முடியாமல் அந்த காளை இனங்கள் எல்லாமே மரபு, அதனுடைய உயிரின தொடர்ச்சியின்றி அவை அழிய விடப்பட்டு அதற்கு பதிலாக ஜெர்சி மாடுகளும் இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகளும், அந்த மாடுகளுக்காக மிகப்பெரிய அளவிற்கு தீவனங்களை விற்கக்கூடிய வர்த்தகமும் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. நம்முடைய காளை இனங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. எஞ்சி இருக்கக்கூடிய காளை இனங்கள் அவற்றினுடைய உயிரியல் தொடர்ச்சி நீடித்து அந்த காளை இனங்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் அவசியம். அப்போதுதான் அவர்கள் காளை மாடுகளை பாதுகாப்பார்கள், தங்கள் கையில் வைத்திருப்பார்கள். பயனற்ற ஒன்றை ஒரு விவசாயி எப்படி பாதுகாக்க முடியும்? ஆகவே இது காளை மாடுகளை, நம்முடைய நாட்டு மாடுகளை இன அழித்தொழிப்பு செய்வதற்கான ஒரு முயற்சி என்கிற வகையிலும், தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் என்கிற முறையிலும் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஜல்லிக்கட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு சம்பத்ராஜ். ஒரு சமூக சேவகராக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இவரோட பணிகள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதுவும் குடிநீர் சுகாதாரம் சார்ந்த பணிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்திட்டு இருக்காரு, இது எவ்வளோ தேவையான ஒன்றும் கூட அப்படின்னு நிறைய கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக ஆர்வலராக, சமூக சேவகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி. சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் யாரோ ஒருத்தர் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு அந்த பணிகளை வந்து நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய என்ஜிஓஸ் உருவாகிருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சுகாதாரம், குடிநீர் இந்த விஷயங்களில் மையப்படுத்தி நிறைய பணிகளை சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு நாட்டோட வளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் தான் அப்படின்னா அவங்களோட ஒரு வளமான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சுற்றுப்புற சூழல் சரியாக அமையறதும் குடிநீரும் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த மாதிரி சுகாதார சீர்கேடுனால தான் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் பார்க்குறோம். நீங்கள் வந்து சுகாதாரம் மற்றும் குடிநீர் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நிலைகளில் உங்களோட பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க. இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏன் அவசியம் அப்படிங்கிறதையே இன்னைக்கு எங்கள் நேர்களோடு நீங்கள் விரிவாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல அந்த சுகாதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம், இதை ஏன் நம்ம சொல்கிறோம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் சுகாதாரம் சார்ந்து இருக்கு? நான் சார்ந்த கிராமாலயா அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் 30 ஆண்டுகளாக சுகாதாரம் மற்றும் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் 30 வருஷம் தொடர்ந்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு காலகட்டத்தில் மக்கள்கிட்ட நாங்கள் வந்து சந்தித்து பேசினப்போ தங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கூட ஒரு பணம் இல்லை, அந்த சுகாதார தேவையான கழிப்பறை கட்டுறதுக்கு உண்டான ஒரு சரியான தொழில்நுட்பமோ சரியான ஒரு பணமோ இல்லாததுனால
அவங்க அந்த கட்டாமல் திறந்த வெளியில் மலம் கழிச்சுக்கிட்டு இருந்து அந்த திறந்தவெளி மலம் கழிக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பாதிப்புகள், தொற்று வியாதிகள், இந்த மலம் வாய் வழியாக சென்று அவங்களுக்கு ஏற்பட்ட தொற்று அது காரணமாக ஏற்பட்ட பல வியாதிகளை குறித்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கழிப்பறை கட்டுறதுக்கு வந்து நிறைய பணம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு மாயையை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்து குறைந்த செலவில் நல்ல சுகாதாரமான கழிப்பறைகளை எங்களால் கட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு மக்களுக்கு கல்வி, தொழில்நுட்பம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா கிராமாலயா வந்து 30 வருடங்களாக இந்த சேவையை செஞ்சாலும் 2000 வருடத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து ஒரு முழு கிராமத்தையே வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்க தடை செய்யப்பட்ட ஒரு கிராமமாக அறிவிச்சிருக்கு. தாத்தையங்கார்பேட்டைங்கிற ஒன்றியத்தில் ஆராய்ச்சிங்கிற பஞ்சாயத்தில் உள்ள கிராமத்தில். அதே மாதிரி திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு குடிசை பகுதியை வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இந்தியாவிலேயே முதல் நகர்ப்புற குடிசை பகுதியை வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கிறது கிராமாலயா வந்து ஒரு முக்கிய பங்காற்றி இருக்குங்க. அந்த சேவையை தொடர்ந்து நாங்கள் வந்து இப்போ நிறைய சேவைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு. சுகாதாரம்னா என்ன, அதனால் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதனால் என்ன ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற எல்லாரும் சொல்லி அவங்கள வந்து ஒரு மனமாற்றத்துக்கு உண்டாக்கி அதனால் அவங்களுக்கு வந்து குறைந்த செலவில் கழிப்பறைகள் கட்டிக்க முடியும், அதனால் அவங்க சுகாதாரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு. கண்டிப்பாக சார். இப்போ சுகாதாரம்னா என்ன அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் விரிவான சொன்ன பதிலேருந்து ஒன்றும் முக்கியமான விஷயமா வருது. திறந்த வெளி மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையிலேயே மாற்ற வேண்டிய ஒரு அவசியமான ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது உங்களுடைய பயணத்தில் வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து நேரடியாக பார்த்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்க முடியுமா? எப்படி இருந்துச்சு, அது இன்னைக்கு நிலைப்பாடு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா? நிச்சயமாங்க. நாங்கள் எங்களோட பல ஆண்டுகளோட அந்த ஒரு எங்களோட பயணத்தில் இப்போ சமீபமாக நாங்கள் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணி செய்ய ஆரம்பித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் வந்து தமிழ்நாட்டிலே மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டமாக இருந்தது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம்ங்கிற ஒன்றியத்தை வந்து நாங்கள் யூனிசெஃப்ங்கிற ஒரு அயல்நாட்டு தொண்டு நிறுவனத்தோடு இணைஞ்சு அங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு, அவங்களுக்கு அந்த கல்வி போதிப்பு கொடுத்து அங்கே வந்து அந்த காவேரிப்பட்டினம் ஒன்றியத்தையே வந்து ஒரு திறந்த வெளியில் மலம் கழிக்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக மாற்றணுங்கிற ஒரு முயற்சியில் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகள் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள். நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கே அங்கேருந்து தான் அந்த மாம்பழத்தினுடைய பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய நிறைய திறந்த வெளிகள் இருக்குது, நிறைய மறையக்கூடிய இடங்கள் இருக்குதுங்கிறதுனால நிறைய 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாயில் வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க மக்கள், ஆனால் கழிப்பறை வசதி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி உள்ள மக்கள்கிட்ட போய் பேசும்போது எங்களுக்கு இது தேவையில்லைங்க, திறந்த வெளியில் இருக்குது, நிறைய மறைவிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்த்தப்ப அந்த பகுதியில் சுற்றி வந்து மக்களுக்கு நாங்கள் ஏன்னா எங்களோட நிறுவனத்தில் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கழிப்பறை கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவு கிடைச்சதுன்னா நாங்கள் அடுத்த நாளே போய் கழிப்பறை கட்டுறது மட்டும் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க. முதல்ல போய் மக்களுக்கு சுகாதாரம்னா என்ன, கழிப்பறையினுடைய தேவை என்ன, அதனால் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் அது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இந்த கல்வி போதனையெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்போம். அப்படி நாங்கள் எங்களோட பயணத்தில் பார்த்தது ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பும் விளக்குமாறும் கட்டி வச்சுருந்தாங்க. என் தோட்டத்துக்கு நீங்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்க வந்தால் இதில் தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது. அது வந்து நாங்கள் பேசும்போது அந்த பெண்கள்கிட்ட சொன்னோம், நாங்கள் இது எவ்வளோ ஒரு அவமானத்துக்குரிய விஷயம். அதுவும் பெண்களுக்கு இன்றைக்குள்ள நிலைமையில் எங்கே இருந்தாலும் இந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஆபத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பெண்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வந்து தங்களுடைய மானத்தை காத்துக்கிடுறதுக்கும் முக்கியமாக ஒரு அங்கமாக இதை நாங்கள் நினச்சி தான் அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு மறுநாள் காலையில் கல்யாணம், இன்றைக்கி சாயங்காலம் அவங்களோட உறவினர்களோட பேசிட்டு அந்த மாதிரி திறந்த வெளியில் மலம் கழிக்க போயிட்டு ரொம்ப நேரமாக வரலை. என்னடான்னு போய் உறவினர்கள் பார்த்தப்ப பாம்பு கடிச்சு அந்த மாதிரி இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது போன்ற துயர சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் பெண்களோட மானத்துக்கு உண்டான நிறைய பாதிப்புகள் அங்கே பார்த்தோம் நாங்கள். அதனால் அந்த மாதிரி வரும்போது இப்போ காவேரிப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷமாக 13,000 டாய்லெட்கள் கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த கழிப்பறைகள் இப்போ கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப திறந்த வெளியில் போகணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வர்றது இல்லைங்க. ஏன்னா ஒரு இரவு நேரங்களில் மழைக்காலங்களில் பெண்கள் வெளியில் போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சமாச்சாரம். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு தான் நாங்கள் இது முக்கியமாக நாங்கள் திருப்பி சொல்கிறோம். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய கொடுக்குங்க. ஆண்கள் எப்போ வேணாலும் இப்போ திறந்த வெளியில் மலம் கழிக்க போயிடலாம். பெண்கள் வந்து ஒன்று விடியறதுக்கு முன்னால் போகணும், இல்லை இருட்டினதுக்கு அப்புறம் போகணுங்க.
அந்த மாதிரி போக முடியாமல் பகல் நேரத்தில் அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கோ இல்லை வேறு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அவங்களால போக முடியாமல் அதை நாள் பூரா அடக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த அடக்கி வைக்கும்போது அந்த மலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அவங்களோட அந்த பெருங்குடல் வழியாக போகும்போது அந்த பெருங்குடல் வந்து கருப்பைக்கு மேலே இருக்கிறதுனால அது கருப்பையை அழுத்திக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்தில் அந்த மலம் சேர்ந்து. அதுவும் இல்லாமல் அதில் இருக்க கிருமிகள் வந்து இவங்களோட அந்த கருப்பையோட வாய்க்கு தொற்று ஏதாவது கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வளரிளம் பெண்கள் அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் வந்து ஒரு சுகாதாரமான வசதி இல்லை, இதனால் எல்லாம் திறந்த வெளியில் செய்கிறதுனால நிறைய தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நாங்கள் இந்த பயணத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு முதல்ல கல்வி அப்படிங்கிறத கொடுத்து, கல்வி கிடைச்சதுக்கப்புறம் ஆமாம் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது ஒரு தவறான செயல், இதனால் பாதுகாப்பு இல்லை, மான சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத உணர்கிறாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு தொழில்நுட்பம் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி கழிப்பறை அப்படின்னாலே அந்த செரிமான தொட்டிங்கிற ஒரு செப்டிக் டேங்க் அந்த அரேஞ்ச்மெண்ட்டோடு பார்க்கும்போது 50-60,000 ரூபா செலவாகும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து சரியான ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்குறோங்க. சரியான தொழில்நுட்பம் கொடுத்து குறைந்த செலவில் ஒரு சுகாதாரமான நல்ல கழிப்பறை எப்படி கட்டிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது ரெண்டும் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி. நிறைய பேர் இன்றைக்கி வந்து அரசாங்கம் கழிப்பறை கட்டினதுக்கப்புறம் ஊக்கத்தொகை கொடுத்தாலும் அது முதல்ல கட்டினதுக்கப்புறம் தான் வந்து அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் முதல்ல கட்டுறதுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் பணம் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா பெண்கள் நிறைய இன்றைக்கி எல்லோரும் சுய உதவி குழுக்களில் இருக்காங்க. சுய உதவி குழுவில் அவங்களோட சேமிப்பு பணம் இருக்கும். இல்லை சிலர் சொந்தமாக பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் சரியான தொழில்நுட்பம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து பணம் வந்து அவங்களோட மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும். இல்லை இப்போ சுய உதவி குழுக்களுக்கு அரசாங்க வங்கிகளில் இருந்தே வந்து கழிப்பறை கட்டுறதுக்குன்னே லோன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு முதல்ல கல்வி கிடச்சிருது, அப்புறம் சரியான தொழில்நுட்பம் கிடச்சிருதுங்க, அப்புறம் பண வசதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும்போது மக்கள் ஒரு முழுமையை அடைஞ்சு கழிப்பறை கட்டுறதுக்கு தயாராக வந்துடுறாங்க. இப்போ நம்ம சுகாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா இந்த கழிப்பறை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இதை தாண்டி அடுத்த நிலைக்கு போகும்போது நம்ம நாட்டில் நிறைய கிராமங்கள் இருக்குது. இதில் பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே கூட இன்னும் சில பேர் இருக்காங்க. இல்லை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு ஆண்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லாமலும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் நேரடியாக போகும்போது எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் கிடைச்சிது? இது முரண்பாடாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல். நிச்சயமாங்க. எங்கள் திருச்சி பக்கத்திலே ஒரு கிராமத்தில் நாங்கள் போய் முதல்ல வேலை பார்க்கும்போது இது பெண்களுக்குரிய விஷயம். பெண்கள்கிட்ட பேசும்போது நாங்கள் பெண்களை தான் வந்து அனுப்பி ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் ஆண்கள் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பெண்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல முறையில் ஒரு ஒரு சமூகமான சூழ்நிலையில் பேச முடியும் அப்படிங்கிறதுனால பெண்களை அனுப்பும்போது அவங்க ஆண்கள்கிட்ட இவங்க வந்ததுக்கப்புறம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் எங்ககிட்ட எங்களுடைய பணியாளர்களை பெண் பணியாளர்களை நிறைய பேர் வந்து சூனிய காரியங்கள்லாம் சொல்லி விரட்டின காலங்கள் உண்டு. எங்களையுமே வந்து அந்த கிராமத்துக்குள்ளார நுழையக்கூடாது, எங்கள் பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இது மாதிரி கழிப்பறை கட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் இது இப்போ வற்புறுத்துறீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி திரும்ப எங்கள்கிட்ட வந்து கழிப்பறை கட்டினா தான் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது எங்களையே வந்து கிராமத்துக்குள்ளார நுழையக்கூடாதுன்னு விரட்டின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அதே மக்களை நாங்கள் வந்து இந்த சுகாதார செய்திகளை கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா இது வந்து என்னதான் சுகாதாரம் உடல் நலம்ங்கிறதுனாலும் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு, பெண்களுக்கு உண்டான மான பிரச்சனைங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களில் தான் எங்களுக்கு நிறைய வந்து 6 பேர் ஆதரவு கொடுத்து கழிப்பறைகள் கட்ட வச்சுருக்காங்க மேடம். இந்த வகையில் கிராமாலயா பார்த்திங்கன்னா எங்களோட தொண்டு நிறுவனத்தில் நாங்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களோட முக்கியமான பங்கே வந்து கிராமப்புற ஏழை மக்களுக்கு உண்டான சேவை தான். ஏன்னா இன்றைக்கி பணக்காரவங்க எப்படி இருந்தாலும் ஒரு தொழில்நுட்பம் இது இல்லைன்னா அதில் கட்டிக்கலான்ட்டு வருவாங்க. ஆனால் கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க. அதை எப்படி அடையிறது இப்படிங்கிற ஒரு அடிப்படை தகவல்கள் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கழிப்பறை கட்டுறதுக்கு நாங்கள் சுகாதாரப்படுத்துகிறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட போய் நாங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் நாங்கள் சந்தித்த இந்த விபத்துக்கள், ஆபத்துக்கள், இந்த பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஒரு எண்ணம் வந்துடுதுங்க. ஓஹோ, இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு. ஏன்னா நாங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுவோங்க. சமுதாயத்தில் இன்றைக்கி எல்லாத்தான் அவங்க கஷ்டப்பட்ட தாய்மாராக இருந்தாலும் தகப்பனாராக பெற்றோர்களாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிப்படையாக எல்லார் மனசுலையும் இருக்குங்க. அப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டு குழந்தைகள் ஒரு வயசில் எவ்வளவு திடகாத்திரமாக நல்லா இருக்காங்க, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்காங்க, இது எதனால் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒப்பிட்டு இந்த சரியான காரணத்தை சொல்லும்போது மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி முன்னுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 56% மக்களுக்கு இன்னும் கழிப்பறை இல்லைங்க. அதனால தான் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் இந்த தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து இன்னைக்கு கழிப்பறைகள் கட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 கோடி மக்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து
இன்னும் வீடுகளில் கழிப்பறைகள் இல்லைங்க. இருந்தாலுமே அந்த இருக்கக்கூடிய 40 கோடி வீடுகள்லையுமே 50% தான் இன்றைக்கும் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அதை வந்து ஏன் மாற்றணும், அந்த கொள்கையை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து மக்களை நாங்கள் வந்து மனமாற்றத்துக்கு கொண்டு வரோம். முதல்ல மக்கள் மனம் மாறணுங்க. அதுதான், அதனால தான் வந்து நிறைய முயற்சிகள் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நாங்கள் சொல்கிறதே வந்து இந்த கல்வி தான். எங்களோட வெற்றிக்கு அடிப்படையே வந்து முதல்ல நாங்கள் சொல்லிக் கொடுக்குற கல்வி, அதுக்கப்புறம் தொழில்நுட்பம், அதுக்கு உண்டான நிதி ஆதாரங்கள், இது மூணையும் நாங்கள் கொடுக்கும்போது மக்கள் ஒரு தூய்மையான நிலைமைக்கு மாறணுங்கிற ஒரு வெற்றியை இப்போ நாங்கள் அடைஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். குடிநீர் சார்ந்தும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தூய்மையான குடிநீரே வந்து நிறைய இடங்கள்ல இன்னும் முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தூய்மையான குடிநீர் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் முதல்ல என்ன சார்? நிறைய இன்றைக்கி வியாதிகள் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால நீர்நிலைகள் நிறைய மாசுபடுதுங்க. ஏன்னா மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்க போகணும் அப்படின்னாலே அங்கே அவங்களோட தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு நீர் வசதி எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்த்து தான் அங்கே போகிறாங்க. பல கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் பொது குளமோ இல்லை ஒரு நீர் ஒரு நிலையோ இருந்ததுன்னா அதை சுற்றி தான் மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்க போகிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலைக்கு அருகில் இவங்க இருக்கக்கூடிய திறந்தவெளி மலம் மழை காலங்களில் அந்த நீர்நிலையில் தான் வந்து கலக்குதுங்க. இதில் வந்து மக்கள் கால்நடைகளை குளிக்க வைக்கிறாங்க, சில ஊரில் துணிமணி துவைக்கிறாங்க, இன்னும் பல ஊர்களில் பார்த்திங்கன்னா குடி தண்ணீரே அங்கேருந்து தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த நீர்நிலைகள் மாசுபடுறதே திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடிய இந்த பழக்கத்தினால தானே. இதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்னா, அதுக்குன்னு எங்ககிட்ட வந்து எஃப்-சார்ட் அப்படின்னு ஒரு வரைபடம் ஒன்று இருக்குங்க. இதில் வந்து முதல் நிலையாக மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்கும்போது, திறந்த வெளியில் மலம் கழித்த உடனே மனுஷன் கையை சோப் போட்டு நல்லா கழுவணும். இல்லைன்னா இந்த ரேகைகளில் கூட அந்த கிருமிகள், நோய் கிருமிகள் இருக்கும், பாக்டீரியாஸ், வைரஸஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது திறந்த வெளியில் மலம் கழிக்க போகிறவங்க வந்து சோப்பு எடுத்துகிட்டு போய் கை கழுவிட்டு வர முடியாது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும்போது மழைக்காலங்களில் அது வந்துடுது. அதுவும் இல்லாமல் இந்த வயல்வெளிகளில் மக்கள் திறந்த வெளியில் மலம் கழிக்க போகும்போது தரையோடு விளையக்கூடிய காய்கறிகளான அந்த வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கீரை வகைகள் இதுலேயுமே வந்து அந்த மலக்கிருமிகள் தோற்றியிருக்கும். அதையுமே மக்கள் சரியான முறையில் சுத்தம் செஞ்சு சாப்பிடலைன்னா அதனாலேயே மலக்கிருமிகள் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது. மூன்றாவது, இந்த நம்ம வீட்டு பிராணிகள் இதெல்லாமே வந்து இந்த திறந்தவெளி மலம் கழிக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட கால்லையோ இந்த இதுலேயோ கொண்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்லையோ நம்மளோட உடைகள்லையோ இதுலேயோ கொண்டு வந்து அதை தொற்றுகள் பரப்பி விட்றாங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு எஃப்-சார்ட்னு ஒன்று. இதை நாங்கள் காண்பிச்சு மக்களுக்கு சொல்லுவோம். ஸோ முதல் நிலையான அந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கிறத தடை செஞ்சிட்டோம்னாலே இந்த மற்ற ஆபத்துக்கள் நம்ம வீட்டுக்கு வராது அப்படிங்கிறது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தண்ணீர், நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் வந்து இந்த ஒரு குழாய் அடியிலேயே போய் பெண்கள் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கையில் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது அதை பத்திரமா மூடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு அடிப்படை கல்வி அவங்களுக்கு இருக்கிறது இல்லைங்க. ஏதோ இன்றைக்கி கிடைக்கிற அந்த ஒரு குடம் தண்ணி கிடைச்சா இன்றைக்கி காலை பொழுது ஓட்டிடலாமே அப்படிங்கிறதுனால அவசரமாக போகிறாங்க, தண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த நீர்நிலையை சுற்றி உள்ள இடம் சுத்தமாக இருக்கா, இல்லை அங்கே நம்ம இப்போ காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு அந்த குடி தண்ணீரை கையாளுறதுக்கு முன்னால் சுத்தமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது இல்லைங்க. அதனால தான் கிராமலையாக முக்கியமாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு நாங்கள் எங்களோட தொண்டு ஆரம்பித்த காலத்தில் மக்களை வந்து இந்த வாய்க்கால் தண்ணீர், இந்த குளத்தண்ணீர்லாம் குடிக்கக்கூடாது, இந்த ஆழ்துளை கிணறு வழியாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் வந்து ஒரு பாதுகாப்பான தண்ணீர், அதை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த கைப்பம்பு உள்ள தண்ணியை குடிக்க சொல்லி தான் முதல்ல வற்புறுத்தி சொல்லிட்டு வந்தாங்க. அது கிடைக்காத சில இடங்களில் என்ன பண்ணுறது, இருக்கிற நீர்நிலைகளோ இருக்கிற நீர் ஆதாரங்களையோ தான் அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது, அதை வந்து மாசுபடாமல் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அவங்க குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நீர் வழியாக ஏற்படக்கூடிய வியாதிகள் வந்து நிறைய முதல்ல பாதிக்கிறது குழந்தைகளை அப்படிங்கிறது தான் சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சார். இப்போ கூட இன்னமும் கூட சில இதில் ஆறு குளங்கள் இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் சுத்தமான தண்ணீர் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாராரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்லாதவங்களையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இப்போ நம்ம இங்கே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மேம். இப்போது எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆறுகள் குளங்களில் வந்து இந்த ஆற்று தண்ணீர் குடிக்கக்கூடாது, குளத்து தண்ணீரை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை கிராமாலயாவோட தொண்டு நிறுவனத்தோட நிறுவனர் மிஸ்டர் தாமோதரன் சொல்லி அவங்க எழுதின சுகாதார பாடல்களை எல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். ஆற்று தண்ணியை குடிச்சிட்டாலே அநேக வியாதிகள் வந்துவிடுமே, குளத்து தண்ணியை குடிச்சிட்டாலே
அந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, அதில் என்ன வியாதிகள் வருது, அதில் என்ன கிருமிகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இருந்தாலுமே மக்கள் இப்போ வந்து அந்த ஒரு நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா இப்போது தற்சமயம் குழந்தைகள் வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு வர்றாங்க. பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து அரசு இப்போ நிறைய அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்குறாங்க, நல்ல கழிப்பறை வசதிகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வர்றதுனால இப்போ இந்த சமீப காலங்களாக இந்த மாற்றங்கள் இருக்கிறதுனால குழந்தைகள் அங்கே நல்லதை பயன்படுத்திட்டு வீட்டுக்கு வந்து அது கிடைக்கல என்னும்போது அது தான் தங்களுக்கு தேவைங்கிறத உணர்ந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றோம். இருந்தாலுமே நிறைய இடங்களில் வந்து எங்கள் தாத்தா வந்து 100 வருஷமாக இந்த தண்ணியை தான் குடித்தாருங்க, எங்கள் அப்பா 60 வருஷம் இந்த தண்ணியை தான் குடித்தார், எங்கள் தாத்தா 110 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார், இப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த காலத்தில் தொழிற்சாலை கழிவுகளோ இல்லை மற்ற அந்த ஆறுகள் நீர்நிலைகள் மாசுபடுறது எந்த அளவுக்கு குறைச்சலாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக சார். இப்போது இந்த ஒரு மனிதனுக்கு வந்து நோய்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக நம்ம பார்க்குறோம். அதை வராமல் நம்ம தடுத்தாலே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த பாதிப்புகள் அப்படின்னும் போது நம்ம சுற்றுப்புற சூழல், சுகாதாரம், குடிநீர் இது வந்து ரொம்ப முதன்மையானதாக இருக்கிறத பார்க்குறோம். இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பயணமாக நிறைய இடங்களுக்கு போய் நீங்கள் உங்களோட பணிகளை செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இதை பற்றி முழுமையான ஒரு புரிதலோட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னும் போது இந்த விழிப்புணர்வு எங்கே யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது, நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பணிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க சார்? இந்த விஷயத்தில் நாங்கள் கிராமாலயா வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தொண்டு நிறுவனங்களை விட ஒரு மாறுபட்ட நிறுவனங்கிறத நான் ஒரு பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் மட்டும் செஞ்சால் இந்த நாடு பண்ணிட முடியாது, செய்ய முடியாது, அத்தனை மக்களுக்கும் போய் சேர முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்களை போன்ற இன்னும் நிறைய கிராமாலயாக்கள் நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட நிறுவனர் வந்து இப்போ பிரதம மந்திரிக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காருங்க. அதாவது அவருக்கு இன்னைக்கு நாட்டோட இலக்கு வந்து 11 கோடி டாய்லெட் கட்டணும். அதில் 1 கோடி டாய்லெட்டை நாங்கள் 10 மாநிலங்களில் மற்ற தொண்டு நிறுவனங்களை எங்களை மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு சரியான தொழில்நுட்பம், சரியான கல்வி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு செல்வது அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் வந்து சமீபத்தில் ஒரு 6250 கிலோமீட்டர் கார்லேயே நாங்கள் வந்து 10 மாநிலங்களில் போய் பார்த்துட்டு வந்தோங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் இங்கே போய் மக்கள்கிட்ட எல்லாத்திட்டையுமே வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுனால என்ன ஆபத்துகள் இருக்குது, என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். குடிநீர் பாதுகாப்பான குடிநீரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கோம். இப்போவும் நாங்கள் வந்து எல்லா தொண்டு நிறுவனங்களுக்கும், நாட்டில் உள்ள அத்தனை தொண்டு நிறுவனங்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம். யாராக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து எங்களோட சரியான வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து நிறைய நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நாங்கள் இப்போது பார்த்துட்டு வந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இன்னும் சரியான அந்த ஒரு கல்வி இன்னும் போய் சேரலைங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ எங்களோட இந்த பயணத்தில் நிச்சயமாக அதை வந்து நாங்கள் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2019 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த 150வது பிறந்த நாள் அன்றைக்கி இந்த நாட்டை வந்து சுத்தமாக்கி அவருக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் கிராமாலயாவும் தன்னுடைய பணியை செய்கிறதுக்காக இந்த நாடு முழுக்க 1 கோடி இல்லங்களில் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கொடுக்கணும், எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் சுகாதார கல்வியை மேம்பட செய்யணும் அப்படின்றதுக்காக எங்களோட இன்னொரு பெரிய முயற்சி வந்து இந்த வளரிளம் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் கால சுகாதாரம். நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பொது சேவை நிறுவனங்களாகிய ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்புக்காரவங்க நிறைய கழிப்பறை வசதிகள்லாம் கட்டி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கால சுகாதாரத்துக்காக நிறைய உபகரணங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அதை சரியாக பயன்படுத்த தெரியலை, அதை வந்து சரியான கல்வி அவங்களுக்கு கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் கால துணிகள் அந்த கழிப்பறைக்குள்ளாரையே போட்டு அதை அவ்வளோ செலவு பண்ணி கட்டின கழிப்பறைகளும் பயன்படுத்த முடியாமல் போயிடுற ஒரு நிலைமைக்கு இருக்குது. ஸோ அதனால் இதனால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பள்ளி கல்வி மூலமாக வளரிளம் பெண்களுக்கு முக்கியமாக இந்த கல்வியை கொடுத்து இந்த முயற்சியும் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஓகே. ஒரு மக்களோட மக்களாக இந்த ஒரு பணியை செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பணியாளர்கள்னு சொல்லலாம். இங்கே மாநகராட்சி அப்படின்னா ஒவ்வொரு பக்கம் பேரூராட்சி, இந்த மாதிரி இடத்துல தான் மக்களோட தேவைகளுக்கு உண்டான சேவைகளும் தொடங்குது அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு அந்த அலுவலர்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கு சார்? இது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நட்சத்திர கேள்வின்னு தாங்க இதை சொல்லணும். ஏன்னா எல்லா மக்களுமே வந்து எல்லாருமே அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சுகாதாரங்கிறத வந்து தங்களுக்குள்ள பணிகளுக்குள்ளார ஒரு பணியாக தான் நினைக்கிறாங்களே ஒழிய இது ஒரு முக்கியமான பணியாக இன்றைக்கும் வந்து
சரியாக அதை சென்று அடையலைங்க அரசு அதிகாரிகள்கிட்ட. ஏன்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய 10 பணிகளில் இதுவும் ஒரு பணி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ சமீபமாக நாங்கள் ஆர்கிஎம்ங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் பெங்களூரில் இருந்து ஒரு டோனர் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் உலக வங்கி ப்ளஸ் புதுவாழ்வு திட்டம்ங்கிற இப்போ தமிழ்நாடு அரசோட ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து இப்போ 15 ஒன்றியங்களில், முதல்ல 15 மாவட்டங்களில் 15 ஒன்றியங்களில் நாங்கள் வந்து முக்கியத்துவமாக இப்போ பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாரே இந்த 15 மாவட்டங்களையும் உள்ள அந்த 15 ஒன்றியங்களில் வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்க தடை செய்யப்பட்ட பகுதியாக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அவங்களோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்திய அரசோடைய குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தோட இணைஞ்சு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களுக்கும் வந்து உள்ள அரசு அதிகாரிகளுக்கு சுகாதாரம் மற்றும் குடிநீருக்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்குறோங்க. எப்படி சுகாதாரமான கழிப்பறைகள் கொடுக்கணும், மக்கள்கிட்ட எப்படி போய் பேசணும், அவங்களோட மனத்தை எப்படி மாற்றுறது, ப்ளஸ் வந்து குடித நீருக்கு உண்டான பாதுகாப்பு, மேல்நிலை குடிநீர் தொட்டிகளை எப்படி பராமரிக்கிறது, நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, இப்படிங்கிற கல்வியை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 2 வருஷம் அந்த ட்ரைனிங் போயிடுச்சுங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு கிராமம் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்தோம்னா, ஒரு பஞ்சாயத்தை முதல்ல இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்க தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாக அறிவித்து அதுக்கப்புறம் உள்ள அந்த திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கிராமத்தை வந்து ஒரு தூய்மையான கிராமம் அப்படிங்கிறத மாற்றினோம்னா அதனால் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் வருது, அதுக்கு அரசு வந்து அவங்களுக்கு என்னென்ன வகையான உதவிகள் செய்கிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லி ஒரு கிராமம் ஒரு அந்த தலைவர் ஒரு 5 வருஷம் இருக்கும்போதே அந்த கிராமத்தை வந்து அவர் மாற்றினார்னா காலத்துக்கு அந்த மக்கள் எப்படி அவருக்கு வந்து அவர் பெயரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கல்வியாக தான் கொண்டு போக முடியுது மேடம் இது. ஏன்னா இன்றைக்கி அரசு செய்ய வேண்டிய பணிகளை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னும்போது அரசு எங்களை வந்து அவங்களோட பணியை செய்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஊக்குவிச்சாங்கன்னா இன்னும் எங்களை மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் இந்த காரியத்தை இன்னும் ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் செய்வாங்க அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். அதை தவிர்த்து அரசு அதிகாரிகள் நாங்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் போட்டியாக செய்கிறோங்கிற மாதிரி எண்ணாமல் இதை வந்து தங்கள் செய்ய வேண்டிய பணியை இன்னொரு தொண்டு நிறுவனம் வந்து இதை ஏற்று செய்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் கொண்டு எங்களுக்கு இன்னும் ஆதரித்தாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்யலாம். இதுதான் எங்களோட இந்த 30 ஆண்டு பயணத்தோடைய ஒரு சின்ன கன்க்ளூஷன். கண்டிப்பாக சார். ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னும் போது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சேவை வந்து அதிகப்படியான ஒரு வரவேற்புக்கு உண்டான விஷயம். நம்ம சுகாதாரம், ஒருத்தரோட வாழ்க்கை, நோயற்ற வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. அதை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் கழிப்பறை அப்படின்ற ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் பற்றி இன்றைக்கி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அது ஏன் தேவை, பெண்களை எவ்வளோ தூரம் பாதிக்குது, ஒரு தனிப்பட்ட ஒரு கிராமமே எடுத்துக்கிட்டாலுமே சுகாதார சீர்கேடை எவ்வளோ தூரம் அது உண்டாக்கி கொடுக்குது, எவ்வளோ வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மாற்றணும் அப்படிங்கும்போது உங்களோட அமைப்பு மூலமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள் இன்னும் என்ன மாதிரியான விரிவாக்கம்லாம் இது பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க, இதை பற்றின ஒரு முக்கியத்துவம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏன் தேவைப்படுது, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இன்றைக்கு பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் நமக்காக என்ன பயனுள்ள அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியலினுடைய வளர்ச்சி நம்மை இன்றைக்கு மலைக்க வைக்கிறது. ஒரு பக்கத்திலே ஒரு பெரிய மலைப்பை அவை உருவாக்குகின்றன என்றால் இன்னொரு பக்கத்தில் இந்த உலகம், நாம் இல்லை, நாம் வாழ்கிற இவ்வளவு பெரிய இந்த உலகமே எவ்வளவு மிகச்சிறியது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. சென்ற வாரம் ஒரு ஆங்கில நாளேட்டில் பூனேயிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விண்ணியல் சார்ந்த ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அவை நமக்கு பெரிய மலை பூட்டுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை காலமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் நாம் என்ன கருதி கொண்டிருந்தோம் என்றால் இந்த உலகம்தான் பெரியது என்று கருதினோம். பிறகு இந்த உலகம் என்பதே சூரிய குடும்பத்திலே ஒரு பகுதி, அவ்வளவுதான். சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி என்று சொன்னால் அந்த சூரிய குடும்பத்திலே ஏராளமான கோள்கள், ஏராளமான துணை கோள்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்றாகத்தான் இந்த பூமி இருக்கிறது. எனவே ஒரு பெரிய சூரிய குடும்பத்தில் ஒரு கோள் பூமி, அவ்வளவுதான் என்று கருதினோம். பிறகு அடுத்தடுத்த ஆய்வுகள் வருகிற போது இந்த சூரிய குடும்பம்தான் உலகம் என்று கருத வேண்டாம். இதுபோல
ஒரு பெரிய பால் வீதி இருக்கிறது, ஏராளமான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மில்கி வே என்று சொல்கிற அந்த பால் வீதியே அவையே ஏராளமாக இருக்கின்றன. இப்போது மட்டும் ஏறத்தாழ இன்னொரு 850 பால் வீதிகளை இந்த ஆய்வில் கண்டறிந்திருக்கிறார்கள். எனவே பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன என்பதுதான். முன்பெல்லாம் நாம் பாடல்களில் உரையில் என்ன சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் ஒரே ஒரு சூரியன் என்று சொன்னோம். இல்லை இல்லை, ஏராளமான பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற சூரியன்களில் கூட கொஞ்சம் இளைய சூரியன்தான் நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிற சூரியன் என்பது இப்போது வெளியே வந்திருக்கிற செய்தி. அது என்ன இளைய சூரியன் என்றால், மற்ற சூரியன்களெல்லாம் அந்த அறிவியல் கணக்குப்படி சொல்ல வேண்டுமானால் பல சூரியன்கள் 10 பில்லியன் ஆண்டுகளாக இருக்கின்றன. இதில் அந்த பில்லியன் என்கிற கணக்கு இந்த மேலை நாடுகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற சொல். நாம் 100, 1000, லட்சம், கோடி என்று எண்களை குறிக்க பயன்படுத்துகிறோம். அவர்கள் 1000 என்பதற்கு பிறகு அவர்கள் மில்லியன் என்கிறார்கள். அதாவது ஒரு 10 லட்சம் சேர்ந்தது 1 மில்லியன், அப்படி 100 மில்லியன் சேர்ந்தது 1 பில்லியன், அதற்கு பிறகு ட்ரில்லியன் என்று பல சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே நாம் சுருக்கமாக இப்படி புரிந்து கொள்ளலாம், பல 100 கோடி ஆண்டுகள் வாழ்கிற சூரியன்கள் இருக்கின்றன. அவற்றுள் பாதி ஆயுளை கொண்டதுதான் நாம் பார்க்கிற அல்லது நாம் வாழ்கிற இந்த பூமிக்கு தலைமையாக இருக்கிற இந்த சூரியன் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த அண்டம், யூனிவர்ஸ் என்று சொல்ல வேண்டும், அண்டம் எவ்வளவு விரிந்தது, அதனுடைய எல்லை என்ன என்பதையெல்லாம் இப்போது யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் அறிவியல் கடைசியாக வந்திருக்கிற முடிவு. அறிவியலினுடைய இறுதி கண்டுபிடிப்பு என்ன, நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான். அவ்வளவு அகன்றதாக அல்லது விரிந்ததாக அல்லது அகலம், விரிவு போன்ற சொற்களுக்கெல்லாம் பொருள் இல்லாமல் அதனை எப்படி குறிப்பது என்றே சொல்ல தெரியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒன்றதாகத்தான் இந்த அண்டம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. எனவே இத்தனை கட்ட விரிவுகளுக்கு பிறகு நாம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த வியாழன் குரு பெயர்வதால் என்ன பயன், செவ்வாயினால் நமக்கு என்ன தோஷம் வரும் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது முற்று முழுக்க அறிவியல் உலகத்திலே இருந்து நாம் விலகி நிற்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நம்முடைய நாட்டிலே மட்டும்தான் இருக்கின்றன என்று சொல்ல முடியாது, உலகம் முழுவதும் இருக்கின்றன. இந்த நம்பிக்கைகளிலே பல மாற்றங்கள் இருக்கின்றன. இங்கே இருக்கிற நம்பிக்கை ஒரு மாதிரியாகவும், தாய்லாந்தில் இருக்கிற நம்பிக்கை இன்னொரு மாதிரியாகவும், கனடாவில் இருக்கிற நம்பிக்கை வேறு மாதிரியாகவும் இருக்கிறதே தவிர, அறிவியலை தாண்டி அறிவியல் சார்பு இல்லாத, அறிவியல் கோட்பாடுகளுக்கு பொருந்தி வராத பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகள். அந்த மூட நம்பிக்கை என்பதைத்தான் நான் இத்தனை சொற்களால் குறிப்பிடுகிறேன். எந்த நம்பிக்கை அறிவியலுக்கு பொருந்தி வரவில்லையோ, எந்த நம்பிக்கைக்கு பின்னால் காரண காரியங்கள் இல்லையோ அவையெல்லாம் மூட நம்பிக்கைகள். எது மூட நம்பிக்கை, எது நல்ல நம்பிக்கை என்பதை எப்படி தீர்மானிப்பது என்று பலரும் கேட்கிறார்கள். மிக எளிமையான சூத்திரம் இதுதான். எந்த நம்பிக்கை அறிவியலுக்கு பொருந்தி வரவில்லையோ, எந்த நம்பிக்கைக்கு பின்னால் காரண காரியம் எதுவும் இல்லையோ அது மூட நம்பிக்கை. ஏன் நம்புகிறாய் என்று கேட்டால், ஏதோ எனக்கு தோன்றுகிறது நம்புகிறேன் என்று சொன்னால் அதற்கு எந்த காரண காரியமும் இல்லை என்று பொருள். அப்படிப்பட்ட நம்பிக்கைகளைத்தான் நாம் மூட நம்பிக்கைகள் என்று சொல்கிறோம். இந்த மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. ஆனால் மேலை நாடுகளை விட கீழே நாடுகளில் சற்று கூடுதலாகத்தான் இருக்கின்றன. அதை நாம் மறுக்க வேண்டியதில்லை. காரணம், மேலை நாட்டில் அறிவியல் மாற்றம் இருக்கிறது, இங்கே இல்லை என்று சொல்ல முடியாது. உலகம் முழுவதும் அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பிறகு ஏன் அங்கே குறைவாகவும் இங்கே கூடுதலாகவும் இருக்கிறது என்றால், அறிவியல் மாற்றங்கள் இருந்தாலும் கூட அதனை சட்டென்று ஏற்றுக்கொண்டு விடக்கூடிய இயல்பு எப்போதும் நம்மிடத்திலே இல்லை. மேலை நாடுகள் என்று நான் சொன்னால் அது ஐரோப்பா, அமெரிக்கா நாடுகளை குறிப்பாக மனத்தில் வைத்து கொண்டு நான் கூறுகிறேன். அங்கே மாற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவதற்கு மிக எளிதாக முன்வந்து விடுகிறார்கள். அதுதான் அடிப்படை. நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு நம்பிக்கை ஆழமாக நம்மிடத்திலே பதிந்து விட்டால், அந்த நம்பிக்கை தவறு என்று அறிவியல் பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அதனை நாம் ஏற்றுக்கொண்டு மாறுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகின்றன என்பதுதான். எப்போதும் ஒரு
பழமையில் என்று சொல்வதை விட ஒரு மரபில் காலூன்றி நிற்கிற இயல்பு கீழே நாடுகளுக்கு உண்டு. புதுமையில் கிளை விரிக்கிற தன்மை மேலை நாடுகளுக்கு உண்டு. இதுதான் இவை இரண்டுக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. இரண்டிலும் நல்ல குணங்கள் இருக்கின்றன, இரண்டிலும் தீமைகள் இருக்கின்றன. மரபுகளை உதறிவிடுவது நல்லதில்லை. ஆனால் மரபுகளிலே இருந்து காலை எடுக்க முடியாமல் சிக்கிக்கொள்வதும் நல்லதில்லை. மேலை நாடுகளைப் போல அப்படி புதுமைகளிலே கிளை விரிப்பதில் நன்மை உண்டு. ஆனால் புதுமை என்று நினைத்து எல்லாவற்றிலும் கிளை விரிப்பதிலேயும் தீங்குகள் உண்டு. எனவே நன்மைகள் தீமைகள் கலந்துதான் கிடக்கின்றன. ஆனாலும் கூட அறிவியலை ஏற்றுக்கொள்வதுதான் உலக வாழ்வினுடைய போக்குக்கு ஏற்றதாக இருக்க முடியும். இன்றைய உலகை அறிவியல் தான் ஆள்கிறது. இன்றைய உலகை தொழில்நுட்பங்கள் தான் ஆள்கின்றன. எனவே அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் புறக்கணித்துவிட்டு ஏதோ எங்களுக்கு தோன்றுகிறது என்று சொல்லி அதற்காக அதனை ஏற்றுக்கொள்வது என்பதும் அதிலேயே ஊறி திளைத்து நிற்பது என்பதும் நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பொருந்தாது. அதனைத்தான் இப்போது இந்த ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. அந்த ஆய்வு ஒரு பக்கத்திலே ஆங்கில நாளேட்டிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை படித்து பார்த்தால் நமக்கே தலை சுற்றுகிறது. இவ்வளவு பெரிய உலகத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதே புரியவில்லை. அண்டத்தில் நாம் இல்லை, பூமியே எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த பூமியில் இருக்கிற 700 கோடி மக்களில் நாம் ஒருவராக இருக்கிறோம் என்பதுதான். எனவே ஒரு பக்கத்திலே ஒரு மலைப்பு, இன்னொரு பக்கத்திலே அவ்வளவுதானா நாம் என்கிற கேள்வி என்கிற இரண்டையும் அந்த நாளேட்டில் வெளியாகி இருக்கிற கட்டுரை நமக்குள் ஏற்படுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இன்றைக்கி இ-காமர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி ஆடவராகட்டும், மங்கையராகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே கடைக்கு போயிட்டு தனக்கு வேண்டிய சாமான்கள் வாங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வீட்டை விட்டு நம்ம வெளியே இறங்கணும் அப்படின்னு நினச்சாலே நிறைய பேருக்கு ரொம்ப நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போகணுமா, இந்த டிராஃபிக்கில் போகணுமா, 1 மணி நேரமாவது ஆகும். நம்ம பஜார் வீட்டுக்கு தொலைவில் இருக்கிற ஒரு பஜாருக்கு போய் அந்த இடத்துல பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும், வண்டியை நிப்பாட்ட முடியாது. வண்டி இன்னொரு ரொம்ப தொலைவாக ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கேருந்து நடந்துட்டு வர வேண்டியா இருக்கும். இதே கடைக்குள்ளே போயாச்சுன்னா நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நல்ல நாள் வரும்போது தான் நம்ம துணிமணி வாங்குவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே ஏகப்பட்ட ரஷ் இருக்கும், நிறைய கூட்டம் இருக்கும். நம்மளால் ஒரு நிம்மதியாக ஒரு பொருளை செலக்ட் செய்ய முடியாது. சேல்ஸ்மேன் இப்போ ஒரு 5-6 கஸ்டமரை ஒரே நேரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் இருப்பான், இல்லை ஒரு சேல்ஸ் கேர்ள். அந்த பொண்ணு நிறைய கஷ்டப்படுவாங்க. ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்மேனுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். என்னென்ன வெரைட்டிஸ் வந்திருக்குன்னு கேட்டால் சரியாக பதில் சொல்ல முடியாது. என்ன வேணுன்ட்டே அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களோட அந்த ஒரே நேரத்தில் காலையில் ஒரு 10:30 மணிக்கு கடை திறந்தோடனே ஒரு பெரிய கும்பலாக கஸ்டமர் வந்தார்கள்னா எந்த நிறுவனத்துக்கும் அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இன்றைக்கி அவாய்ட் பண்ணுற மாதிரி இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இது நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வீட்டில் இருந்தே இன்டர்நெட் இந்த இணையதளம் மூலமாக அந்தந்த வெப்சைட்ஸுக்குள்ளே போயிட்டு புக்ஸ் ஆகட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், அரிசி, பருப்பு, தானிய வகைகள் எது வேணாலும் இன்றைக்கி நம்மளால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இ-காமர்ஸுங்கிற கான்செப்ட் மூலமாக வாங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய துணிமணிகள் விற்கும் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. இன்னும் சில இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் போனீங்கன்னா எல்லாமே வீட்டில் ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் அந்த ஒரே வெப்சைட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கார் அல்லது 2 வீலருக்கு வேண்டிய சீட் கவர்லேருந்து பொம்மைகள், புஸ்தகங்கள்,
எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ன்னு சொல்லப்படுற உங்கள் மொபைல் ஃபோன், அதுக்கு வேண்டிய இயர்ஃபோன்ஸ், இல்லை உங்கள் மொபைலில் போட வேண்டிய ஸ்க்ரீன் கார்டு, பேக் கவர், இல்லைனா வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள், அரிசி, பருப்பு, தானிய வகைகள் எது வேணாலும் இன்றைக்கி இன்டர்நெட்டில் வாங்க முடியும். இதில் என்ன ஒரு அருமை என்று சொன்னால், ஒரே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மட்டும் இன்றைக்கி நம்மளுக்கு கிடையாது. ஒரே ப்ராடக்டை, ஒரே விதமான ஒரு ப்ராடக்டை வந்து 3 அல்லது 4 வெப்சைட்ஸில் உங்களால் வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க, இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க, ஒரு அரிசியை இன்றைக்கி எடுத்துக்குவோம். ஒரு பர்டிகுலர் வெரைட்டி அரிசி வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு கிலோ 45 ரூபாய் என்று பார்க்கிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதே அரிசி, அதே வெரைட்டியான அரிசி இன்னொரு வெப்சைட், இன்னொரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே 45 இருக்கும், அங்கே 44 ரூபாய் 50 காசாக இருக்கும். 3வது வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா 48 ரூபாய் என்று இருக்கும். இது 3ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பிடித்ததோ, எங்கே விலை கம்மியாக இருக்கிறதோ அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மொபைல் வாலெட் ஆகட்டும், மொபைல் பேங்கிங்கில் நெட் பேங்கிங் மூலமாக உங்களோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இல்லைன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி, இல்லை மொபைல் வேலெட் யூஸ் பண்ணி, நீங்கள் என்னென்ன ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டும் போனீங்கன்னா ஷாப்பிங் கார்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையும் ப்ரௌஸ் செய்து, செலக்ட் செய்து, கார்ட்டுக்கு ஆட் பண்ணுற ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போய் ட்ராலியை தள்ளி கொண்டு நமக்கு வேண்டிய சாமான்களெல்லாம் எடுத்து அந்த பேஸ்கெட்குள்ளே போடுறோம் இல்லையா, அதே தான் நம்ம வந்து ஆட் டு ஷாப்பிங் கார்ட் அப்படின்ட்டு இன்டர்நெட்டில் நம்ம அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுமோ ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சோப் வாங்கினீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி வேணும், 1 வேணுமா, 5 வேணுமா, 10 வேணுமா, அதையும் மென்ஷன் பண்ணி ஆட் டு கார்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து அந்த சோப்பு நீங்கள் வாங்கின எத்தனை குவான்டிட்டியோ அது வந்து உங்களோட கார்ட்டுக்குள்ளே போய் ஆட் ஆகிரும். இந்த மாதிரி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நீங்கள் செலவு செய்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட விலையும் பார்த்து, அதோட குவாலிட்டி பார்த்து, இல்லை எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி ஷாப்பிங் கார்ட்டை ரெடி பண்ணி, ஷாப்பிங் கார்ட்டில் ஷாப்பிங் முடிஞ்ச உடனே செக் அவுட் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த செக் அவுட் பட்டனை அமுத்துனீங்கன்னா இமீடியட்டாக பேமெண்ட் கேட்வேன்னு சொல்கிற இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேமெண்ட் கேட்வேயில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு ஆகட்டும், இல்லைனா நெட் பேங்கிங், இல்லைனா மொபைல் வாலெட், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய பணத்தை நீங்கள் செலுத்தினீங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம், 2 நாள் 3 நாள், இல்லைன்னா சமயத்தில் 1 வாரம், இதுவும் அந்த வெப்சைட்டில் கிளியராக சொல்லிடுறாங்க. நீங்கள் வாங்கும்போதே இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நாளைக்கே வந்துடும், இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 4 நாட்களில் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறாங்க அவங்க. ஸோ அந்த 4 நாள் இல்லை 3 நாள் அவங்க சொன்ன டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து டெலிவர் செய்து விடுகிறார்கள். சில இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து ஷிப்பிங்னு சொல்கிற அந்த கான்செப்ட், உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் மூலமாக வந்து டெலிவர் செய்வது ஷிப்பிங் சொல்கிறாங்க. சில இ-காமர்ஸ் நிறுவனங்கள் இந்த ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சில இ-காமர்ஸ் நிறுவனங்கள் ஒரு 40 ரூபாய் இல்லைன்னா ஒரு 50 ரூபாய், சமயத்தில் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ராவாக. இது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே இறங்க வேண்டாம், இது எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம், கடைக்கே போக வேண்டாம். அதே மாதிரி சில பொருட்களுக்கு ஒரு கடை கிடைக்கும், சில பொருட்கள் இன்னொரு கடை கிடைக்கும். அதனால் ஒரு முழு நாள் உங்களுக்கு வந்து செலவு செய்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வாங்கிறது ஒவ்வொரு கடை ஏறி இறங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல ஒரே இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கிறதுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் இருக்காது தான் இந்த இ-காமர்ஸ்ன்னு சொல்ல வருது. இதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதியில் ஒரு ப்ராடக்டை வாங்கினவர்கள் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெவ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ரிவ்யூ, அவங்களோட ஒப்பீனியன். நான் இந்த வெப்சைட்லேருந்து, இந்த இ-காமர்ஸ் சைட்லேருந்து இந்த ப்ராடக்டை வாங்கினேன், இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன், மிக நன்றாக இருக்கிறது, நான் அதுக்கு கொடுத்த காசு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுப்பார். இன்னொருத்தர் வந்து நான் ஆர்டர் செஞ்சேன், ப்ராடக்ட் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, ஆனால் அவங்க 3 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னவங்க வந்து 5 நாள் ஆக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தாலும் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. இன்னொரு 3வது நபர் வந்து ஒப்பீனியன் கொடுக்குறாரு, நான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், 3 நாளில் கொரியர் வந்தது, ஆனால் வந்த ப்ராடக்ட் வந்து
ஒரு சைடில் வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருந்தது அப்படின்ட்டு 3 ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதே ப்ராடக்டை இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஊர்லேருந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிவ்யூஸ் அவங்க படித்து அந்த ப்ராடக்ட் உண்மையிலே நம்பத்தக்கமான ப்ராடக்டாக இல்லையான்னு பார்த்து அவங்களால வாங்கி ரிவ்யூஸ் மூலமாக அவங்க வந்து பயனடைய முடியும். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியும் அதை பராமரிக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நாம் பல வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை நிர்ணயிக்கிறது என்பது இன்றைக்கு அனைவருமே தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு வித்தியாசமாக சுற்றுச்சூழலிலிருந்து நாம் பெறுகிற பாடங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது அதற்கும் பல உதாரணங்கள் இருக்கிறது. பொதுவாக பறவையை பார்த்து விமானம் உருவாக்குகிற அந்த கதை, அல்லது மீனை பார்த்து அந்த கப்பல் உருவாகின கதை, இதை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஏற்படுகிற அல்லது இந்த உலகத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் இந்த சுற்றுச்சூழல் தான் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சுற்றுச்சூழலினுடைய மாற்றங்களையும் அதனுடைய தன்மையை பற்றி உலகம் முழுவதுமே அந்த ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வருகிற ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு செய்திகளுமே நமக்கு மிகவும் பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பறவையை பார்த்து ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிற அளவிற்கு நம்முடைய திறமை வந்தது என்பதை விட அந்த பறவையினுடைய பறக்கும் தன்மையை எந்த அளவிற்கு நாம் அதை ஆராய்ந்திருக்கிறோம். ஒரு பறவை பறக்கும் பொழுதும் அல்லது தரையில் இறங்கும் பொழுதும் எந்த அளவிற்கு அதனுடைய உடல் அமைப்பை மாற்றிக்கொள்கிறது, அதோடு அங்கே அடிக்கிற காற்றிற்கும் தட்பவெப்ப நிலைக்கும் மழைக்கும் ஏற்றாற்போல் எப்படி தன்னுடைய உருவ அமைப்பையும் மாற்றிக்கொள்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது அதனுடைய உடல் அமைப்பையும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல சவால்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு அது பூமியில் வந்து இறங்குகிறது என்று அந்த தன்மையை பார்த்த பொழுதுதான் இத்தகைய ஒரு சூழலில் ஒரு விமானத்தை படைக்கலாம் என்று மனிதனுக்கு அறிவு உருவாகியிருக்கிறது. ஆனால்தான் அறிவு என்பது எங்கோ இருந்து வருகிறது என்பதை விட அதை பார்த்து தெளிந்து பெறுகிற அறிவுதான் மக்களுக்கு பயனுள்ளதாக, இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால்தான் ஒவ்வொரு சுற்றுச்சூழலினுடைய அங்கங்களும் நமக்கு பல பாடங்களை தந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இன்றைக்கு வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்கள், அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் ஏற்படுகிற மாற்றங்கள், அவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது இயற்கையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட அதை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்து கொள்ளலாம் என்பது நாம் இயற்கையிலிருந்து தான் அந்த பாடத்தை பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக ஒரு சிறிய அளவில் ஒரு இடத்தில் குப்பை சேர்கிறது என்றால் நாளடைவில் அது எந்த அளவிற்கு சுத்திகரிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். மீண்டும் அதில் கொண்டு குப்பையை போடாமல், ஆனால் இருந்த அந்த குப்பையை எந்த அளவிற்கு அது மேலாண்மை செய்யப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது அந்த மண்ணில் உள்ள இயற்கையான உயிரினங்கள்
அந்த குப்பையை மக்கச் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான சூழல் அந்த இயற்கைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மண்ணில் இருக்கிற மண்புழு எந்த அளவிற்கு அத்தகைய குப்பைகளை சுத்திகரிக்கிறது என்பதும் நமக்கு தெரிவதோடு இல்லாமல் இன்று ஒரு பெரிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்னவென்று கேட்டால், அந்த குப்பையை மக்கச் செய்யக்கூடிய அந்த நுண் உயிரையை உருவாக்கி அதை பல மடங்கு பல டன் குப்பைகளை மக்கச் செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாம் புதிய தொழில்நுட்பத்தை உருவாகியிருக்கிறோம். இது ஒரு சிறு உதாரணம்தான். ஏனென்றால் இன்றைக்கு அந்த குப்பையை மக்கச் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஏதோ நாமே உற்பத்தி செய்தது அல்ல, நாமே உருவாக்கியது அல்ல. ஆனால் அதையும் தாண்டி இயற்கையிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த அறிவை, அந்த தொழில்நுட்பத்தை நாம் சிறப்பான முறையில் அவற்றை பயன்படுத்துகிற பொழுதுதான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வைப்பதற்கு நமக்கு அது உத்தியாக உருவாகி விடுகிறது என்பதை பார்க்கிற பொழுது இதை அடிப்படையாக வைத்து பல உதாரணங்கள் நாம் குறிப்பிடலாம். அதனால்தான் குறிப்பாக பல சூழ்நிலையில் இயற்கைக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த விஷயங்களுக்கும் தீர்வு ஏதோ நம்முடைய அறிவிலிருந்து வந்தது என்பதை விட இயற்கையிலிருந்து பெறப்பட்ட அறிவாகத்தான் அது இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு காலத்தில் நம்முடைய விவசாயத்திற்கு மிகவும் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது பூச்சிகள். பூச்சிகள் நன்மை பயக்கக்கூடியதும் இருக்கிறது, தீமை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த பூச்சிகளை எளிதாக சில நேரங்களில் நம்முடைய விவசாயத்திற்கு தீங்கு தரக்கூடிய அளவிற்கு, அதனுடைய உற்பத்தியை தாக்கக்கூடிய அளவிற்கு அந்த பூச்சிகளுக்கு பெரிய சக்தி வந்து விடுகிறது. ஏனென்றால் அதிக அளவு தீமை தரக்கூடிய பூச்சிகள் உருவாகிற பொழுது அங்கே அந்த பயிர்களுக்கு ஒரு பெரிய தீய விளைவு வருகிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் எங்கிருந்து அந்த அறிவை இப்பொழுது பெற்றிருக்கிறோம் என்றால், சில செடிகள், சில தாவரங்கள் அந்த இடத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் வைத்து பார்க்கிற பொழுது அங்கே சில தாவரங்களுக்கு இத்தகைய பூச்சிகளை ஒன்று விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மையோ அல்லது அந்த தீமை தரக்கூடிய பூச்சிகளை அண்ட விடாமல் பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு அறிவதனுடைய காரணமாக இன்றைக்கு பயோபெஸ்டிசைட் என்று சொல்லப்படுகிற ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரித்து அத்தகைய பூச்சிகளை இன்றைக்கி கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று பார்க்கிற பொழுது இத்தகைய அறிவும் இயற்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு உருவாக்கி வருகிற தாவரங்களை பார்க்கிற பொழுது அதுவும் சிறப்பாக இத்தகைய தீமை தரக்கூடிய பூச்சிகளை விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த தாவரத்தில் உள்ள அணுக்களின் மேல் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு அத்தகைய அணுக்களை, தி ஜீன் என்று சொல்லப்படுகிற அந்த உயிர் அணுக்களை தாவரங்களில் செலுத்துகிற பொழுது இன்று பல அது காய்கறிகள் அல்லது பயிர் வகைகள் அனைத்துமே பாதுகாப்பாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்களையும் தீமைகளையும் கட்டுப்படுத்தக்கூடக்கூடிய அளவிற்கு அதிலே விடை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது பல நேரங்களில் நம்முடைய சுற்றுச்சூழல் பல தீய விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு இருந்தால் கூட எளிதாக தீர்வு பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய இயற்கையோடு அதனுள்ளிருந்து வருகிற பாடத்தை கற்றுக்கொள்கிற பொழுது நான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கக்கூடிய அந்த அறிவும் தொழில்நுட்பமும் நமக்கு உருவாகி வரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால்தான் நாம் இனிமேல்
சுற்றுச்சூழலில் அதனுடைய மாற்றங்களில், இன்னொன்று அதனுடைய மொழிகளை புரிந்து கொள்ள நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதனுடைய தன்மை, அதை சிறப்பான முறையில் உருவாக்குகிற விதத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்பது இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. அதனால்தான் இயற்கை என்பது நம்மோடு இணைந்திருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இத்தகைய அறிவு சார்ந்த விஷயங்களை நம்முடைய சுற்றுச்சூழலிலும் தெரிந்து கொண்டு நம்முடைய இந்த மாற்றத்தை, அதுவும் சுற்றுச்சூழலுக்கு எதிரான மாற்றத்தை, அதை வைத்து நம் பல பாடங்களை கற்றுக்கொள்கிற பொழுது நம் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை சிறப்பாக, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தீய விளைவுகளை எளிதாக விரட்டி அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அத்தகைய அறிவை நாம் வளர்த்துக்கொள்வோம்.